வணக்கம். நீங்க மாவட்ட நிதித்துறை வேலைவாய்ப்புக்கு தயாராகுனீங்கன்னா, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா, இந்தியன் பாலிடிக்ஸ்ல அவங்க அதிகப்படியான எண்ணிக்கையில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ, அந்த அடிப்படையில தான் நம்ம 6ஆம் வகுப்பு பாலிடிக்ஸ்லேருந்து ஒரு பதிவு விடாம நீங்க இத படிச்சிட்டீங்கன்னா, 6ஆம் வகுப்பு பாலிடிக்ஸ் மறுபடியும் படிக்க தேவையில்ல. அந்த அடிப்படையில நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உருவாக்கியிருக்கோம். ஸோ, அதோட ஒரு பகுதியா தான் இந்த காணொளி இருக்கப்போது. மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எது? இந்தியாவில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? கிராம சபை கூட்டம் எந்தெந்த நாட்களில் நடைபெறும்? உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எவ்வளவு? ஸோ இதெல்லாம் போர்ட் எக்ஸாமுக்கு ஓஏ கூட கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் தான் இந்த காணொலி இருக்க போகுதுங்க. ஸோ முதல் தடவை நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 6ஆம் வகுப்பு பாலிட்டி. உலகில் அதிக மழை பொழியும் பகுதி மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சிராம். உலகில் அதிக மழை பொழியும் பகுதி மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சிராம். இந்தியாவில் குறைவான மழை பெய்யும் பகுதி எதுனா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர். இந்தியாவில் குறைவான மழை பெய்யும் பகுதி எதுனா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர். ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அலகு குடும்பம். இந்தியா எந்த ஒரு மதத்தை சார்ந்த நாடு? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்திய அரசியல் அமைப்பில் மதங்கள் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்தியாவில் அனைத்து மதங்களும் சமம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவில் அனைத்து மதங்களும் சமம். பல்வேறு விழாக்களின் தாயகமாக விளங்கும் நாடு எது? இந்தியா. பல்வேறு விழாக்களின் தாயகமாக விளங்கும் நாடு எது? இந்தியா. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனைனா, முக்கிய மொழிகள் 122, பிற மொழிகள் 159. 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை? முக்கிய மொழிகள் 122, பிற மொழிகள் 159. 4 முக்கிய மொழிகள் எவை? இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ-ஆஸ்ட்ரிக், சீனாதிபெத்தியன். 4 முக்கிய மொழிகள் எவைனா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ-ஆஸ்ட்ரிக், சீனாதிபெத்தியன். பழமையான திராவிட மொழி எது? தமிழ். பழமையான திராவிட மொழி தமிழ். இந்திய அலுவலக மொழிகள் எத்தனை உள்ளன? 22. அலுவலக மொழிகள் 22. இந்திய அரசியலமைப்பின் மொழிகள் குறித்து கூறும் அட்டவணை எதுனா 8வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பின் மொழிகள் குறித்து கூறும் அட்டவணை எதுனா 8வது அட்டவணை. தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004. இப்போ 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா 2004. தற்போது 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொல்லியல் துறையில் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுக்கள் சான்றுகள் எந்த மாநிலத்தில் அதிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு. எந்த புக்லனா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில். இந்தியாவில் இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? வி.ஏ. ஸ்மித். இந்தியாவில் இனங்களின் அருங்காட்சியம் என்று கூறியவர் யார்னா வி.ஏ. ஸ்மித். பாரபட்சம் அப்படின்னா முன்முடிவு. பாரபட்சம்னா முன்முடிவு. பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் எவைனா சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் என்னென்னா சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். நெல்சன் மண்டேலா எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? தென்னாப்பிரிக்கா. நெல்சன் மண்டேலா எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்னா தென்னாப்பிரிக்கா. நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டார்? 27 ஆண்டுகள்.
நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டார்னா 27. அவர் எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்னா தென்னாப்பிரிக்கா. நெல்சன் மண்டேலாவின் எப்போது விடுதலையானார்னா 1990. நெல்சன் மண்டேலா வந்து 1990 விடுதலையானார். அவர் எதுக்காக கைது செய்தாங்கன்னா தென்னாப்பிரிக்கா நிறவெறியை எதிர்த்து போராடியவர் யார்னா நெல்சன் மண்டேலா. அதனால தான் அவரை கைது செய்தார். தென்னாப்பிரிக்கா நிறவெறியை எதிர்த்து போராடியவர் யார்னா நெல்சன் மண்டேலா. இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு மிக முக்கிய காரணம் எது? சாதி முறை. இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு மிக முக்கிய காரணம் எது? சாதி முறை. வர்ணாசிரம முறை என்பது என்ன? தொழில் அடிப்படையில் சமுதாயத்தை பல்வேறு குழுக்களாக பிரித்து வைத்திருந்த முறை. வர்ணாசிரம முறை என்பது என்னன்னா தொழில் அடிப்படையில் சமுதாயத்தை பல்வேறு குழுக்களாக பிரித்து வைத்திருந்த முறை. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் யார்னா B.R. அம்பேத்கர். அம்பேத்கர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். பாபா சாஹேப். அம்பேத்கர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா பாபா சாஹேப். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கர் எங்கு பயின்றார்னா 1915 MA கொலம்பியா பல்கலைக்கழகம். 1927 PhD கொலம்பியா பல்கலைக்கழகம். DSc பட்டம் லண்டனின் பொருளாதார பள்ளியில். அம்பேத்கர் 1915 MA கொலம்பியா பல்கலைக்கழகம். 1927 PhD கொலம்பியா பல்கலைக்கழகம். DSc பட்டம் வந்து லண்டனின் பொருளாதார பள்ளியில் பயின்றார். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டதுன்னா 1990. அதாவது நெல்சன் மண்டேலா வந்து விடுதலையான இயர். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டதுன்னா 1990. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 15. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிக்கல் 17. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் வந்து ஆர்டிக்கல் 15. தீண்டாமை ஒழிப்பு வந்து ஆர்டிக்கல் 17. டாக்டர் APJ அப்துல் கலாம் வாழ்ந்த காலம் வந்து 15/10/1931. இதில் தப்பாக இருக்குது, 91 இருக்குது, ஆனால் 31. 15/10/1931 முதல் 27/7/2015 வரை. டாக்டர் APJ அப்துல் கலாமின் முழு பெயர் என்ன? அவுல் பகீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம். டாக்டர் APJ அப்துல் கலாமின் முழு பெயர் என்னன்னா அவுல் பகீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம். டாக்டர் APJ அப்துல் கலாம் எங்கு பிறந்தார்? ராமேஸ்வரம். டாக்டர் APJ அப்துல் கலாம் எங்கு பிறந்தார்னா ராமேஸ்வரம். டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர்னா 11வது குடியரசுத் தலைவர். டாக்டர் APJ அப்துல் கலாம் வந்து ராமேஸ்வரத்தில் பிறந்தாங்க. அவரோட முழு பெயர் வந்து அவுல் பகீர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம். அவர் வந்து சுதந்திர இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம். மக்களின் குடியரசுத் தலைவர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். டாக்டர் APJ அப்துல் கலாம் எங்கு கல்வி பயின்றார்? திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை ஃபிசிக்ஸ். சென்னையில் வந்து தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து விண்வெளி பொறியியல். டாக்டர் APJ அப்துல் கலாம் எங்கு கல்வி பயின்றார்னா திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து விண்வெளி பொறியியலில் முடித்தாங்க.
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்கு பணியாற்றினார்னா 1960 வந்து டிஆர்டிஓ, 1969 வந்து ஐஎஸ்ஆர்ஓ. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? 1997. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமிற்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னா 1997. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய நூல்கள் எவைனா அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், தி லூமினியஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், தி லூமினியஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. இதெல்லாம் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய நூல்கள். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவிடம் எங்கு உள்ளதுன்னா ராமேஸ்வரம், பேக்கரும்பு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவிடம் எங்கு உள்ளதுன்னா ராமேஸ்வரம், பேக்கரும்பு. ஒடிசாவில் உள்ள வீலர் தீவின் தற்போதைய பெயர் என்ன? அப்துல் கலாம் தீவு. ஒடிசாவில் உள்ள வீலர் தீவின் தற்போதைய பெயர் என்ன? அப்துல் கலாம் தீவு. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஊரை சார்ந்தவர்? சென்னை. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஊரை சார்ந்தவர்? சென்னை. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டில் இந்தியாவில் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார்? 1988. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டில் இந்தியாவில் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றார்னா 1988. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். 1991 to 92. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். 1991 to 1992. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார்? 2007. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றார்? 2007. 2008 ஆண்டு பிரான்சில் கேனல் நகரில் பாலஸ் தேஸ் விளையாட்டுப் போட்டிகளில் கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இளவழகி. சென்னை, வியாசர்பாடி. 2008 ஆண்டு பிரான்சில் கேனல் நகரில் பாலஸ் தேஸ் விளையாட்டுப் போட்டிகளில் கேரம் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இளவழகி. சென்னை, வியாசர்பாடி. 2016 ஆண்டு ரியோ ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் 17 to 42 போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யார்னா மாரியப்பன் தங்கவேலு. 1.89 மீட்டர் உயரம் தாண்டினார். சேலம் மாவட்டம். மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் பேகன். மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் பேகன். தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு உள்ளது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை. தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு உள்ளதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை. டால்பின்கள் இதனை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. மீஒலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிக்கின்றன. கங்கையாறு பாயும் நீளம் 2525 கிலோமீட்டர். கங்கையாறு பாயும் நீளம் 2525 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் என்ன? 3848 கிலோமீட்டர். பிரம்மபுத்திரா ஆற்றின் நீளம் 3848 கிலோமீட்டர். மொகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் என்ன? இமாம் பசந்த். மொகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் இமாம் பசந்த். உலகில் மிகப்பெரிய ஆலமரம் எங்கு உள்ளது? கொல்கத்தாவின் அவரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கா. உலகில் மிகப்பெரிய ஆலமரம் எங்கு உள்ளது? கொல்கத்தாவில் அவரா பகுதியில் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கா. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆலமரம் எங்கு உள்ளது? அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டி. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆலமரம் அடையாறு தியோசாபிக்கல் சொசைட்டி. கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு கருநாகம்.
கூடு கட்டி முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வந்து கருநாகம். நஞ்சை கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமான பாம்பு வந்து கருநாகம். நஞ்சை கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமான பாம்பு வந்து கருநாகம். நம் தேசிய பறவை எது? மயில். 1963 வந்து அறிவிச்சாங்க. இந்தியாவை தாயகமாக கொண்டது மயில். நம் தேசிய பறவை மயில். நம் தேசிய நீர்வாழ் உயிரி ஆற்று ஓங்கில், அதாவது டால்பின். 2010. நம் தேசிய நீர்வாழ் உயிரி வந்து ஆற்று ஓங்கில், டால்பின். 2010. நம் தேசிய விலங்கு வந்து புலி. 1973. பூனை இனத்தின் மிக பெரியது எதுனா புலி. உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் 70% கொண்டுள்ளது. உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கை இந்தியாவில் 70% கொண்டுள்ளது. தேசிய பாரம்பரிய விலங்கு எது? யானை. 2010. ஆசியாவை தாயகமாக கொண்டது. இந்தியாவை தாயகமாக கொண்டது புலி. ஆசியாவை தாயகமாக கொண்டது எதுனா யானை. தேசிய பாரம்பரிய விலங்கு எதுன்னு கேட்டால் யானை. நாம் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் யானை வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் தேசிய ஊர்வன உயிரி எது? ராஜநாகம். நம் தேசிய ஊர்வன எதுனா ராஜநாகம். உலகில் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு வந்து ராஜநாகம். நம் தேசிய நுண்ணுயிரிகள் வந்து என்னன்னா லாக்டோபேசிலஸ். 2012. இது ஒரு தோழமை பாக்டீரியா. இதில் நட்பு மற்றும் பாக்டீரியாக்களில் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் தேசிய நுண்ணுயிரிகள் எதுனா லாக்டோபேசிலஸ் அப்படின்னு அறிவிச்சது எப்போனா 2012. இது வந்து ஒரு தோழமை பாக்டீரியா. நம் தேசிய மரம் எது? ஆலமரம். 1950. இது நேர்மையின் சின்னமாக மருத்துவ குணம் கொண்டது. நம் தேசிய மரம் ஆலமரம். நம் தேசிய மலர் தாமரை. 1950. நம் தேசிய மரமும் நம் தேசிய மலரும் ஒரே ஆண்டு 1950. நம் தேசிய நதி எது? கங்கை. 2008. நம் தேசிய நதி வந்து கங்கை. 2008. நம் தேசிய கனி எதுனா மாம்பழம். 1950. இதில் வந்து விட்டமின் ஏ, சி, டி அதிகம் உள்ளது. இந்திய காடுகளின் நிஜ ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி. இந்திய காடுகளின் நிஜ ராஜா என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. நம் நாட்டின் தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் உயரம் என்ன? 3:2. நம் நாட்டின் தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலம் உயரம் என்னன்னா 3:2. நம் தேசிய கொடியில் உள்ள நிறங்கள் என்ன? அவை எதனை பிரதிபலிக்கின்றன? காவி நிறம் வந்து தைரியம் மற்றும் தியாகம். வெண்மை நிறம் வந்து நேர்மை, அமைதி, தூய்மை. பச்சை நிறம் வந்து செழுமை, வளம். கருநீலம் வந்து அறவழி, அமைதி. கருநீலம் வந்து அசோக சக்கரத்தில் இருக்கும். காவி நிறம் வந்து தைரியம், தியாகம். வெண்மை நிறம் நேர்மை, அமைதி, தூய்மை. பச்சை நிறம் வந்து செழுமை, வளம். கருநீலம் வந்து அறவழி, அமைதி. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? பெங்காலி வெங்கையா நாயுடு. ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்னா பெங்காலி வெங்கையா நாயுடு. ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். இந்தியாவின் தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூலை 22, 1947. இந்தியாவின் தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூலை 22, 1947. இந்தியா தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டது? கர்நாடகா காதி கிராமோத்யோக் சம்யுக்த சங்கம். இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை வந்து யாருக்கு அளிக்கப்பட்டதுன்னா கர்நாடகா காதி கிராமோத்யோக் சம்யுக்த சங்கம். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு செய்யப்பட்டது? தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம், வேலூர் மாவட்டம். கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் செங்கோட்டையில் ஏற்றினார். எப்போனா 15/8/1947. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு செய்யப்பட்டது? தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம், வேலூர் மாவட்டம். கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் செங்கோட்டையில் ஏற்றினார். 15/8/1947.
இந்தியாவின் முதல் தேசிய கொடி தற்போது எங்கு உள்ளது? சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில். இந்தியாவின் முதல் தேசிய கொடி தற்போது எங்கு உள்ளது? சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில். அசோக சக்கரத்தில் இடம்பெற்றுள்ள ஆரங்கள் 24. அசோக சக்கரத்தில் இடம்பெற்றுள்ள ஆரங்கள் 24. இந்தியாவில் தேசிய இலச்சினை எது? சாரநாத் தூணின் உச்சியில் அமர்ந்திருக்கும் நான்முக சிங்கம். இந்தியாவில் தேசிய இலச்சினை எது? சாரநாத் தூணில் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம். இந்தியாவின் தேசிய இலச்சினை எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 2, 1950. இந்தியாவில் இலச்சினை இடம்பெற்றுள்ள வாசகங்கள் என்னன்னா? சத்யமேவே ஜெயதே. இதன் பொருள் வாய்மையே வெல்லும். சத்யமேவே ஜெயதே அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா பேரறிஞர் அண்ணா. இந்தியாவின் இலச்சினை இடம்பெற்றுள்ள விலங்குகள் எவை? சிங்கம், யானை, குதிரை, காளை. இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் இலச்சினை இடம்பெற்றுள்ள விலங்குகள் எவைனா? சிங்கம், யானை, குதிரை, காளை. இவ்வுருவங்களுக்கிடையே தர்ம சக்கரம் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் தேசிய கீதம் எது? ஜனகண மன. இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். வங்க மொழியில் எழுதப்பட்டது. இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். வங்க மொழியில் எழுதப்பட்டது. தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. தேசிய கீதம் முதலாக எங்கு பாடப்பட்டது? இந்திய காங்கிரஸ் மாநாடு, கல்கத்தாவில். தேசிய கீதம் முதலாக எங்கு பாடப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில், கல்கத்தாவில். தேசிய கீதம் பாடப்பட்ட காலம் அளவு என்னன்னா? 52 வினாடிகள். தேசிய கீதம் பாடப்பட்ட கால அளவு 52 வினாடிகள். இந்தியாவில் தேசிய பாடல் வந்தே மாதரம். வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்று சிறப்பிக்கப்படுகிறது என டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கூறியுள்ளார். இந்தியாவின் தேசிய பாடல் எதுனா? வந்தே மாதரம். இந்திய அரசியலமைப்பின் சட்ட நிர்ணய மன்றத்தின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் சட்ட நிர்ணய மன்றத்தின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். வந்தே மாதரம் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம். வந்தே மாதரம் பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆனந்த மடம். இந்தியாவின் தேசிய உறுதிமொழி என்ன? இந்தியா எனது தாய்நாடு. இந்தியாவின் தேசிய உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு. இந்தியாவின் தேசிய உறுதிமொழி எழுதியவர் யார்? பிதிமாரி வேங்கட சுப்பாராவ். தெலுங்கில் எழுதினார். இந்தியாவின் தேசிய உறுதிமொழி எழுதியவர் யார்னா? பிதிமாரி வேங்கட சுப்பாராவ். தெலுங்கில் எழுதினார். இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது? பாலை தயிராக மாற்றும் லாக்டோபேசில்லஸ் டெல்பூரிக்கு என்ற நுண்ணுயிரி. 2012. இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எதுனா? பாலை தயிராக மாற்றும் லாக்டோபேசில்லஸ் டெல்பூரிக்கு என்ற நுண்ணுயிரி. 2012. இந்திய ரூபாய் பெயர் எங்கிருந்து பெறப்பட்டது? 10ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்று பெயர். அதுவே ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய ரூபாய் பெயர் எங்கிருந்து பெறப்பட்டது? 10ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்று பெயர். அதுவே ரூபாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய நாணயத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? டி. உதயகுமார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். 2010. இந்திய நாணயத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? டி. உதயகுமார். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். 2010. இந்தியாவில் தேசிய நாள்காட்டி எது? பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 தொடங்கிய சக ஆண்டு ஆகும். இந்தியாவில் தேசிய நாள்காட்டி எது? பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் கிபி 78 தொடங்கிய சக ஆண்டு ஆகும். சக ஆண்டு எந்த நாளில் தொடங்குகிறது?
இளவேனிற் கால சமபகல் இரவு நாளான மார்ச் 22 லீப் ஆண்டுகளில் மார்ச் 21 அமையும். சக ஆண்டு எந்த நாளில் தொடங்குகிறதுனா இளவேனிற் கால சமபகல் இரவு நாளான மார்ச் 22 லீப் ஆண்டுகளில் மார்ச் 21 அமையும். தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மார்ச் 22 1957. தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மார்ச் 22 1957. இந்தியாவின் தேசிய நாள் சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் ஜனவரி 26. காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. இந்திய சுதந்திர தினத்தில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் யார்னா கர்நாடகா இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். இந்திய சுதந்திர தினத்தில் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் யார்னா கர்நாடகா இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை இயற்றியவர் யார்னா பாரதியார். இயற்றியவர் யார்னா பாரதியார். வானொலியில் பாடியவர் யார்னா கர்நாடகா இசை பாடகி டி.கே. பட்டம்மாள். இயற்றியவர் பாரதியார். சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடி ஏற்றியவர் யார்னா இந்திய பிரதமர். சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றியவர் யார்னா இந்திய பிரதமர். குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்னா இந்திய குடியரசுத் தலைவர். சுதந்திர தினத்துல இந்திய பிரதமர், குடியரசு தினத்துல இந்திய குடியரசுத் தலைவர். 1947க்கு பிறகு இந்தியாவில் கௌரவ தலைவராக இருந்தவர் யார்? பிரிட்டன் அரசி. இந்தியாவில் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். பாசறைக்கு திரும்புதல் என்ற நிகழ்ச்சி எந்த நாளில் நடைபெறும்? ஜனவரி 29. பாசறைக்கு திரும்புதல் என்ற நிகழ்ச்சி எந்த நாளில் நடைபெறும்? ஜனவரி 29. பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினர் யார்? குடியரசுத் தலைவர். பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினர் யார்னா குடியரசுத் தலைவர். இந்தியாவின் தேசத்தந்தை யார்னா மகாத்மா காந்தி. இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அக்டோபர் 2. மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் அக்டோபர் 2. காந்தி பிறந்த தினத்தை ஐநா சபை இவ்வாறு கொண்டாடி வருகிறது. சர்வதேச அகிம்சை தினம் 2007 அங்கீகரிக்கப்பட்டது. காந்தி பிறந்த தினத்தை ஐநா சபை சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடப்படுகிறது. அது எப்போன்னா 2007 இருந்து. கரியால் முதலை என்பது என்ன? கங்கை முதலை. கரியால் முதலைனா கங்கை முதலை. தமிழ்நாட்டில் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. கரியால் முதலைனா கங்கை முதலை. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில மரம் செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டில் மாநில மலர் எதுனா செங்காந்தல் மலர். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். திருப்பூர் குமரன் எங்கு பிறந்தார்? ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை. திருப்பூர் குமரன் எங்கு பிறந்தார்? ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை. கொடிக்காத்த குமரன் என்று பெயர் வர காரணம் எந்த நிகழ்வுனா எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1932. கொடிக்காத்த குமரன் என்று பெயர் வர காரணம் எந்த ஆண்டுனா 1932. திருப்பூர் குமரனுக்கு எந்த ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது? 2004. திருப்பூர் குமரனுக்கு எந்த ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டதுன்னா திருப்பூர் குமரனுக்கு எந்த ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது? 2004. திருப்பூர் குமரனுக்கு எந்த ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டதுன்னா 2004. அப்போதான் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்று அறிவித்தது எப்போன்னா 2004. நமது அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது?
ஜனவரி 26, 1950. நமது அரசியலமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜனவரி 26, 1950. நமது அரசமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வர காரணம் என்னன்னா 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுதந்திரம் அடைவதை, அதாவது பூர்ண சுதந்திரம் அடைவதை என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக மாறியது. நமது அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வர காரணம் என்னன்னா 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் முழு சுதந்திரம் அடைவதை, அதாவது பூர்ண சுயராஜ்யம் கட்சின்னு வரும் என்ற முழக்கம் வலுப்பெற்று அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. அதுவே பின்னர் நமது குடியரசு தினமாக மாறியது. அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன? அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டின் தேவையான சில அடிப்படை விதிகளின் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு நமது குடிமக்களின் உரிமை, கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும். இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்த உச்சபட்ச சட்டமாக விளங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்த உச்சபட்ச சட்டமாக விளங்குகிறது. அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், விதிமுறைகள், அதிகாரங்கள் ஆகியவற்றை விளக்குவது, அரச நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது, வழிகாட்டி நெறிமுறைகளை வழங்குவது தான் அரசியலமைப்பு. அரசமைப்பு சட்டம் உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகளை சேர்ந்த எத்தனை உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவானதுன்னா 359 இருக்கு, ஆனால் 389. அரசமைப்பு சட்டம் உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகளை சேர்ந்த எத்தனை உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவானதுன்னா 389. அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவானது? 1946. அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவானது? 1946. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் உள்ளனர்னா 75 இருக்கு, ஆனால் 15 பெண்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 15. அரசமைப்பு சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 8. அரசமைப்பு சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் 8. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யார்? அம்பேத்கர். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்னா அம்பேத்கர். அரசு சட்ட வரைவின் ஆலோசகர் நியமிக்கப்பட்டவர் யாருன்னா BN ராவ். வரைவு குழுவின் தலைவர் யார்னா அம்பேத்கர், ஆலோசகர் யாருன்னா BN ராவ். அரசமைப்பு சட்ட வரைவு குழு இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுத தொடங்கிய நாள் டிசம்பர் 9, 1946. அரசமைப்பு சட்ட வரைவு குழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத தொடங்கிய நாள் டிசம்பர் 9, 1946. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுத தொடங்கிய நாள் டிசம்பர் 9, 1946. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர். வரைவு குழுவின் தலைவரும் அம்பேத்கர். அதே ஆலோசகர் BN ராவ். அம்பேத்கர் எத்தனை நாடுகளில் சில புத்தகங்களை வாசித்து அவற்றில் இருந்து சில பகுதிகளை முன்மாதிரிகளை கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்னா 60 நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது தான் நமது அரசியலமைப்பு சட்டம்.
அரசமைப்பு சட்ட இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு சுமார் எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா 2000 முறை. அரசமைப்பு சட்ட இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு சுமார் 2000 முறை திருத்தங்கள் செய்யப்பட்டன. இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது எழுதி முடிக்கப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1946. இந்திய அரசமைப்பு சட்டம் எப்போது எழுதி முடிக்கப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1946. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாராக எத்தனை நாட்கள் ஆயின? 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாராக எத்தனை நாட்கள் ஆயின? 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். அரசமைப்பு சட்டம் நாள் எது? நவம்பர் 26. காரணம் இந்திய அரசமைப்பு சட்ட நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. அரசமைப்பு சட்டம் நாள் எதுனா நவம்பர் 26. காரணம் இந்திய அரசமைப்பு சட்ட நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. அரசமைப்பு சட்டத்தை எழுத எவ்வளவு ரூபாய் செலவானதுன்னா 64 லட்சம் ரூபாய். அரசமைப்பு சட்டத்தை எழுதி முடிக்க எவ்வளவு செலவாச்சுன்னா 64 லட்சம். முகப்புரை என்றால் என்ன? அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை. முன்னுரை, முகவுரை எல்லாமே முகப்புரை. முகப்புரை எதனை வரையறை செய்கிறது? இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. முகப்புரை எதனை வரையறை செய்கிறதுனா இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இறையாண்மை என்பது என்ன? அரசியலமைப்பு சட்டம் இந்திய குடிமக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களின் நிறைவேற்று அதிகாரங்கள் இருக்கிறது. இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். இறையாண்மைன்னா ஒரு நாட்டின் உச்சநிலையை அதிகாரத்தையே இறையாண்மைன்னு சொல்றோம். மதச்சார்பின்மை என்றால் என்ன? மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. மதச்சார்பின்மைனா எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம். அடிப்படை உரிமைகள் எவைனா சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திரம், சம உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை மற்றும் சட்டத்தீர்வு பெறும் உரிமை. அடிப்படை உரிமை சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திரம், சம உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை மற்றும் சட்டத்தீர்வு பெறும் உரிமை. வழிகாட்டு நெறிமுறை என்றால் என்ன? அரசாங்கம் சட்டம் இயற்றும் பொழுது, ஆட்சி செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டுதலை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. வழிகாட்டு நெறிமுறைன்னா என்னன்னா அரசாங்கம் சட்டம் இயற்றும் பொழுது, ஆட்சி செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டுதல்களை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. அதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. ஓட்டுரிமை என்றால் என்ன? 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் அவருக்கு ஓட்டுரிமை வழங்குவதாகும். ஓட்டுரிமை என்றால் என்ன? 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் அவருக்கு ஓட்டுரிமை வழங்குவதாகும். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் யாருன்னா B.R. அம்பேத்கர், கோபாலசுவாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, B.L. மிட்டர், N. மாதவராவ், T.T.K. T.P. கேதன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் இடம்பெற்றுள்ள உறுப்பினர் யார்னா B.R. அம்பேத்கர், கோபாலசுவாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, B.L. மிட்டர், N. மாதவராவ், T.T.K. T.P. கேதன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்பினர்கள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இருந்தன? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் உள்ளன.
நமது அரசமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இருந்தன? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் உள்ளன. தற்போது நமது அரசியலமைப்பு சட்டம் 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. அரசியலமைப்பு சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் உள்ளன. அதே இப்போ 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? 101. GST. அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னா 101 GST. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது? நாடாளுமன்றம் நூலகத்தின் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறதுனா நாடாளுமன்றம் நூலகத்தின் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மக்களாட்சி வரையறை. மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம் மக்களாட்சி. மக்களாட்சினா என்னன்னா மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் அரசாங்கம் தான் மக்களாட்சி. வரைவு குழு வரையறை. அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு. வரைவு குழு வரையறைனா அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு. முகப்புரை வரையறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அறிமுகம். முகப்புரைனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிமுகம். வரைவு குழுனா அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு. முகப்புரைனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அறிமுகம். மதச்சார்பின்மை. அனைத்து மதங்களும் சமமாக நடத்துவது. மதச்சார்பின்மை அனைத்து மதங்களும் சமமாக நடத்துவது. சமத்துவ அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தல். சமத்துவம்னா அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தல். இறையாண்மை. அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம். இறையாண்மை. அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்ட முழு அதிகாரம். மக்களாட்சி என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சி என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ரஹாம் லிங்கன். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம். மக்களாட்சி என்பது என்ன? ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பது. மக்களாட்சி என்றால் என்ன? ஒரு நாட்டின் குடிமக்கள் தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பது. மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? மக்களாட்சி 2 வகைப்படும். அவை என்னென்னா நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி உடைய நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சி உடைய நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. நேரடி மக்களாட்சி என்றால் என்ன? மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றன. அனைத்து சட்டங்களையும் மக்களே தான் அங்கீகரிப்பார்கள். நேரடி மக்களாட்சினா சுவிட்சர்லாந்து. அது மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றன. அனைத்து சட்டங்களையும் மக்களே தான் அங்கீகரிப்பார்கள். பிரதிநிதித்துவ மக்களாட்சி எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். அது ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி எதுனா இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி அமெரிக்கா, கனடா. பிரதிநிதித்துவ மக்களாட்சி எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். நாடாளுமன்ற மக்களாட்சி இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி அமெரிக்கா, கனடா. உலக மக்களாட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 2007 ஐநா சபை செப்டம்பர். உலக மக்களாட்சி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 2007 ஐநா சபை செப்டம்பர். எது உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களில் மிக பெரியதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். எது உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களில் மிக பெரியதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம்.
யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது? B.R. அம்பேத்கர். யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டதுன்னா B.R. அம்பேத்கர். நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுபவர் யார்னா B.R. அம்பேத்கர். நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுவது B.R. அம்பேத்கர். உலகிலேயே முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு வந்து நியூசிலாந்து. 1893. உலகிலே முதலாக பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு வந்து நியூசிலாந்து. 1893. எந்த ஆண்டுகளில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுன்னா 1918 ஆண்டு, 1920 ஆண்டு. எந்த ஆண்டுகளில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுன்னா 1918 ஆண்டு, 1920 ஆண்டு. இந்தியாவில் எத்தனை வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை வழங்கப்பட உள்ளது? 18 வயது நிரம்பிய இந்தியருக்கு. இந்தியாவில் எத்தனை வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது? 18 வயது. குடிமக்களின் எத்தனை சதவீதம் பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதால் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது? 79%. குடிமக்களில் எத்தனை சதவீதம் பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதால் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது? 79%. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? அப்போ வந்து 15, இப்போ வந்து 25. தமிழ்நாட்டில் மொத்த மாநகராட்சிகள் எத்தனை? அப்போ வந்து 15, இப்போ வந்து 25. இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி. இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு வந்து சென்னை மாநகராட்சி. எப்போனா 1988 உருவாக்கப்பட்டது. நகரத்தை எவ்வாறு பிரிக்கின்றன? மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. நகரத்தை எவ்வாறு பிரிக்கின்றன? மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. கிராமப்புறத்தை எவ்வாறு பிரிக்கின்றன? ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. கிராமப்புறத்தை எவ்வாறு பிரிக்கின்றன? ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. நகராட்சிகள் என்றால் என்ன? தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகமாக இருக்கும் ஊர்கள் வந்து நகராட்சிகள் எனப்படும். நகராட்சிகள் என்றால் என்ன? தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகமாக இருக்கும் ஊர்கள் வந்து நகராட்சி. தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை, வேலூர் மாவட்டம். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலாஜாபேட்டை, வேலூர் மாவட்டம். நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எதுனா காஞ்சிபுரம் மாவட்டம். நகராட்சிகள் அதிக உள்ள மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். இந்தியாவிலேயே முதலாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே முதலாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில். மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக ஒருவர் இருப்பார். யார்? ஆணையர். மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக ஒருவர் இருப்பார். யார்? ஆணையர். பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யார்? செயல் அலுவலர். பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யார்னா செயல் அலுவலர். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எது? கிராம ஊராட்சி. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எது? கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாவை? ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர். கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யார்னா ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள். ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர் யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர். ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர் யார்? வட்டார வளர்ச்சி அலுவலர்.
எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? விழுப்புரம் மாவட்டம். எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளனனா? விழுப்புரம் மாவட்டம். எந்த மாவட்டத்தில் குறைந்த ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? அதாவது 4 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளனன்னு கேட்டால் நீலகிரி மற்றும் பெரம்பலூர். அதிகம்னா விழுப்புரம். எவ்வளோனா 22 ஊராட்சி. குறைந்தன்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூர் 4 ஊராட்சி. மாவட்ட ஊராட்சிகளின் மக்கள் தொகை எவ்வளவு? 50,000 மக்கள் தொகை. மாவட்ட ஊராட்சிகளின் மக்கள் தொகை எவ்வளவுனா 50,000 மக்கள் தொகை. மாவட்ட ஊராட்சி குழுவின் தலைவர் யார்? மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களில் ஒருவர். மாவட்ட ஊராட்சி குழுவின் தலைவர் யார்னா மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களின் ஒருவரை. மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் எதன் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? நேரடி தேர்தல் மூலம். மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் எதன் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? நேரடி தேர்தல் மூலம் மக்களால். கிராம சபை கூட்டம் எந்தெந்த நாட்களில் கூடும்? ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. கிராம சபை கூட்டம் எந்தெந்த நாட்களில் கூடும்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது என்ன? உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் என்று பெயரிட்டவர் யார்? மகாத்மா காந்தி. பஞ்சாயத்து ராஜ் என்று பெயரிட்டவர் யார்னா மகாத்மா காந்தி. தேசிய உள்ளாட்சி எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 24. தேசிய உள்ளாட்சி எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஏப்ரல் 24. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 33%. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 33%.